இந்த ஜேர்னியில் சந்தோஷம்னா நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, வார்த்தையில் அடக்க தெரில. இங்கே யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. யாருக்கும், உலகத்தோட பெரிய பணக்காரனுக்கும் சரி, ஒரு ஃபாதருக்கும் சரி, ஒரு பைத்தியக்காரனுக்கும் சரி, யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. அதனால் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு யாரையும் கம்பேர் பண்ணாமல் எல்லாருமே வந்து ஒரு 70 இயர்ஸில் சாக போகிறான். எவ்வளோ கோடிகள் வச்சுருந்தாலும், எவ்வளோ படிச்சிருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனும் நீ ஒன்று தான்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஸோ இந்த இருக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டு மனசில் ஒரு அமைதியோடு நீ வந்து இல்லை ட்ராவல் பண்ணு, இல்லை படுத்து தூங்கு, ஏதாவது ஒன்று பண்ணு. அதுதான் சந்தோஷம்னு நினைக்கிறேன். சந்தோஷன்றது ஒன்று மனசு அமைதியாக வச்சுக்கிறது. மனசு அமைதி அமைதியாக இருந்துச்சுன்னு சொன்னாலே அந்த லைட்டை ரசிக்கலாம், உங்களை ரசிக்கலாம், எல்லாத்தையும் ரசிக்கலாம். சுற்றி எல்லாமே சந்தோஷம்தான் ஆக்சுவலாக. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சது வந்து ரொம்ப ரஷ் பண்ணிக்காமல், அழுத்திக்காமல் நானும் இருக்கணும், எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். சந்தோஷன்றது அமைதின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக.